கோவை மதுக்கரையில் உயர்ரக போதைப் பொருட்களான மெத்தபெட்டமைன் வைத்திருந்த இளைஞர் கைது. விடியா திமுக ஆட்சியில் கோவை மாவட்டத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கஞ்சா மற்றும் குட்கா விற்றவர் கைது. சிக்கன் கடை என்ற பெயரில் கஞ்சா விற்றது அம்பலம். கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே மதுபானம் கடத்தலில் ஈடுபட்ட விசிக தென்மண்டல துணைச் செயலாளர் திருமாவேந்தன் கைது. விசிக நிர்வாகி வீட்டில் சட்டவிரோதமாக மது பாட்டில் விற்பனை செய்தது அம்பலம். சென்னை மணலி அருகே கஞ்சா போதையில் 10க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள், 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் ஜன்னல் கண்ணாடிகளை உடைத்த போதை ஆசாமிகள். தமிழக காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் பொம்மை முதல்வர் எப்போது கும்பகர்ண தூக்கத்தில் இருந்து கண் விழிப்பார் என மக்கள் கேள்வி. கோவை மாவட்டம் செட்டிப்பாளையம், சூலூர் பகுதிகளில் கஞ்சா விற்ற வட மாநில கும்பல் சிக்கியது. ஒடிஷா, பீகார் மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை குறிவைத்து விற்றது அம்பலம். திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மும்முனை மின்சாரத்தை தடையின்றி வழங்கக் கோரி விவசாயிகள் போராட்டம். விடியா அரசின் அலட்சியத்தால் அறுவடைக்கு தயாராக உள்ள பயிர்கள் நீரின்றி கருகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் முறையாக குடிநீர் வழங்காத குடிநீர் வடிகால் வாரியம். குடிநீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே குடிநீர் கேட்டு கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம். 6 மாதங்களாக குடிக்க தண்ணீர் கூட வழங்காத விடியா திமுக அரசுக்கு கண்டனம். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே ஓராண்டாக குடிநீருக்கு படாத பாடுபடும் மக்கள். குடிநீருக்காக 3 அடி பள்ளம் தோண்டி தண்ணீர் பிடிக்கும் அவலம். தண்ணிக்கே அலையிறதா இருக்கு. குடிநீருக்கு தான் தண்ணி பிடிக்கிறோம். ஆட்டு மாட்டுக்கும் தண்ணி இல்லை, மனுஷனுக்கு குடி தண்ணி இல்லை, மோட்ரு கேணி இப்படி தான் நாங்கள் அலையிறோம். தண்ணி மோட்டருக்கு அலையிறோம். செங்கோட்டை அருகே நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம். விடியா அரசின் நகராட்சி நிர்வாகம் 15 நாட்களுக்கு மேலாக குடிநீரை முறையாக வழங்கவில்லை என குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு வீணாக வெளியேறும் குடிநீர். மக்கள் குடிநீருக்காக பரிதவிக்கும் நிலையில் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பல ஆயிரம் லிட்டர் குடிநீர் வீணடிப்பு. கொளுத்தும் கோடை வெயிலில் பொதுமக்களுக்கு போதிய குடிநீர் ஏற்பாடு செய்யாமல் அலட்சியம் காட்டும் விடியா அரசு. அம்மா குடிநீர் திட்டத்தின் மூலம் மக்கள் பயனடைந்த நிலையில் விடியா அரசு முடக்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. எல்லா பஸ் ஸ்டாண்ட்லையுமே அம்மாவோட குடிநீர் கிடைக்கும். இப்போ எங்கேயும் கிடையாது. அவங்க எக்ஸ்ட்ரா விலை கொடுத்து வாங்கி நம்ம குடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது தரமான தண்ணியாக என்னன்றதும் தெரியறதில்ல. பாட்டில் மட்டும்தான் இருக்குது. தண்ணி தரமாக இல்லையான்னு தெரியாது. அம்மா குடிநீர் வந்து அம்மாவோட நேரடி பார்வையில் வந்ததுனால அது நமக்கு நல்ல விதமாக கிடைச்சது. அது சுத்தமாக முடக்கி வச்சுருக்கிறாங்க. தமிழகம் முழுவதும் குடிநீருக்காக கண்ணீர் விடும் பெண்கள். மக்களின் அத்தியாவசிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாமல் முதலமைச்சர் இன்பச் சுற்றுலாவுக்கு சென்றிருப்பது நியாயமா என மக்கள் கேள்வி.
தமிழ்நாட்டில் சென்னை, திருப்பத்தூர், சேலம், வேலூர் உள்ளிட்ட 15 இடங்களில் வெயில் சதம் அடித்ததால் மக்கள் கடும் அவதி. அதிகபட்சமாக ஈரோட்டில் 109 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியதால் மக்கள் தவிப்பு. நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது நாளாக அதிகபட்சமாக 84 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவு. உதகையில் பதிவான 84 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் இயல்பை விட 41 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகம் என வானிலை ஆய்வு மையம் தகவல். வட தமிழக உள் மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 43 டிகிரி செல்சியஸாக இருக்கக்கூடும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. வட தமிழக உள் மாவட்டங்களில் மே 2, 3ஆம் தேதிகளில் வெப்ப அலை வீச வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடை வெயிலுக்கு இதமாக கொட்டி தீர்த்த கனமழை. நீண்ட நாட்களுக்கு பிறகு கனமழை பெய்ததால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சி. வளர்ந்து வரும் விஞ்ஞான யுகத்தில் மாணவர்களை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு திட்டம். ஆண்டுதோறும் பள்ளி பாடப்புத்தகங்களில் புதிய பாடங்களை சேர்க்க மத்திய கல்வி அமைச்சகத்துக்கு தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் அறிவுறுத்தல். கஜானா காலியானதால் தனியார் பள்ளிகளுக்கு வழங்க வேண்டிய கல்வி உரிமை தொகையை வழங்காத விடியா அரசு. நடப்பு ஆண்டில் தனியார் பள்ளிகளில் ஏழை மாணவர்கள் சேர்வதில் சிக்கல். தரம் குறைந்தும் கட்டடங்கள் சேதமடைந்தும் காணப்படும் அரசு பள்ளிகள். தனியார் பள்ளிகளிலும் சேர முடியாமல், அரசு பள்ளியிலும் கல்வி கற்க முடியாமல் மாணவர்களை பாடாய்படுத்தும் விடியா அரசு. உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை பின்பற்றி கல்லூரிகளில் ராகிங் ஒழிப்பு கமிட்டி அமைக்கவில்லை என புகார். புதிதாக சேரும் மாணவர்களுக்கு கொடுமைகள் நடந்தேறிய பின்பு கண்விழிக்கும் விடியா அரசுக்கு பெற்றோர் கண்டனம். சென்னை பல்கலைக்கழகத்தில் பல மாதங்களாக நடைபெறாத சிண்டிகேட் கூட்டம். மதிப்பெண் பட்டியல் வழங்குவது தாமதமாவதால் கேள்விக்குறியாகும் மாணவர்களின் எதிர்காலம். கோவை மாவட்டத்தில் 3 இடங்களில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தல்களை முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி திறந்து வைத்தார். தொண்டாமுத்தூர் மற்றும் கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் மக்களின் தாகம் தீர்க்கும் நீர்மோர் பந்தல்கள் திறப்பு வைப்பு. காவிரி கூட்டு குடிநீர் குழாய்களை உடைத்து சட்டவிரோதமாக தனது வயலுக்கும் கல்லூரிக்கும் தண்ணீரை எடுத்து வருவதாக கூறிய குற்றச்சாட்டை விடியா திமுக அமைச்சர் ரகுபதி 24 மணி நேரத்திற்குள் நிரூபிக்க வேண்டும். நிரூபிக்க தவறினால் ரகுபதி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய தயாரா என முன்னாள் அமைச்சர் C. விஜயபாஸ்கர் சவால். 24 மணி நேரம் டைம் கொடுக்குறேன், 24 hours டைம். அவர் 1 மணி நேரம் சொன்னார்ல, 24 மணி நேரத்தில் பத்திரிகையாளர்கள்லாம் அவர் அழைத்து கொண்டு போய் அவர் அங்கே போய் எங்கே நான் எந்த இடத்துல இடைமறித்திருக்கிறேன், எத்தனை வயலுக்கு நான் தண்ணீர் பாய்ச்சிருக்கிறேன் என்பதை ரகுபதி அவர்கள் நிரூபிக்க தயாராக. அவர் நிரூபிக்கலை அப்படின்னா அவர் சட்டத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதற்கு தயாரா என்ற கேள்வியை நான் பகிரங்கமாக கேட்க விரும்புகிறேன். உதகை, கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு மே 7 முதல் பாஸ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மே 7ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை பாஸ் முறையை அமல்படுத்த நீலகிரி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு ஆணை. மலைவாழ் ஸ்தலங்களுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளை கட்டுப்படுத்த தவறிய விடியா அரசு. அரசு நிர்வாகம் செய்ய வேண்டியதை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு செய்யக்கூடிய நிலையில் திறமையற்ற பொம்மை முதல்வர்.
குமாரபாளையத்தில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்ததை தட்டி கேட்ட அதிமுகவினர் மீது தாக்குதல். கொடூர தாக்குதலில் ஈடுபட்ட விடியா திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். விழுப்புரம் தாலுகா காவல் நிலையத்திற்கு வழக்கு விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட ராஜா என்பவர் மர்மமான முறையில் உயிரிழப்பு. காவல்துறையினர் தாக்கியதால் ராஜா உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியில் தொடரும் லாக்அப் மரணங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திராவிட மாடல் அரசு என பெருமை பேசும் ஸ்டாலினின் ஆட்சி லட்சணம் இதுதானா என்றும் மக்கள் கேள்வி. ஸ்ரீபெரும்புதூர் தாம்பரம் சாலையில் விடியா திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மேம்பாலம் 6 மாதத்தில் சேதமடைந்ததால் வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் அதிர்ச்சி. சுமார் 108 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சரின் பெயரில் போடப்பட்ட சாலையே இந்த கதியில் இருந்தால் மற்ற சாலைகள் எப்படி இருக்கும் என மக்கள் கேள்வி. கோவை வெள்ளியங்கிரி மலையில் மேலும் ஒருவர் உயிரிழந்ததால் பக்தர்கள் அதிர்ச்சி. இந்த ஆண்டு மட்டும் 9 பேர் உயிரிழந்த பரிதாபம். சென்னை எண்ணூரில் உர தொழிற்சாலைக்கு எதிராக 125வது நாளாக மக்கள் தொடர்ந்து போராட்டம். அம்மோனிய வாயு கசிவு ஏற்பட காரணமான உர தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கிய எண்ணூர் மக்கள். சென்னை எழும்பூரில் மூடப்பட்டுள்ள அம்மா உணவகத்தை விரைந்து திறக்க பொதுமக்கள் வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட அம்மா உணவகங்களை காழ்ப்புணர்ச்சியால் விடியா திமுக அரசு மூடி வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவை மக்களவை தொகுதியில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்களை மீண்டும் பட்டியலில் சேர்த்து வாக்களிக்க அனுமதிக்க கோரிய வழக்கு இன்று விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒப்புதல். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவாகும் வாக்குகளை விவிபேட் இயந்திர ஒப்புகைச் சீட்டுகளுடன் 100% எண்ண கோரிய வழக்கு. வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக கூறி மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். பாதாள சாக்கடைகளில் மனிதர்கள் இறங்கி சுத்தம் செய்யும் நடைமுறை முழுமையாக ஒழிக்கப்படவில்லை என சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. தமிழக அரசு அனைத்து முயற்சிகளையும் எடுக்க உத்தரவிட்டு வழக்கை ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்துக்கு மிரட்டல் விடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. கைதான பாஜக மாவட்ட தலைவர் அகோரத்தின் ஜாமீன் மனுவை மீண்டும் தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். சிதம்பரம் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதிக்கு பிரம்மோற்சவம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்த வழக்கு. கோயில்கள் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு அமர்வுக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. கோடை விடுமுறையை ஒட்டி தனுஷ்கோடி கடற்கரையில் எச்சரிக்கையை மீறி ஆபத்தான முறையில் குளியல் போடும் சுற்றுலா பயணிகள். பாதுகாப்பை உறுதி செய்ய காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. திருப்பூர் பல்லடம் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் 3 சவரன் தாலி செயினை பறித்த மர்ம நபர்கள். பெண்ணின் கண்ணில் மிளகாய் பொடியை தூவி கை கால்களை கட்டி போட்டு தலையில் தாக்கி கைவரிசை. அரசு மருத்துவர்களின் அலட்சியத்தால் நிர்கதியாய் நிற்கும் ஏழை தொழிலாளியின் குடும்பம். வெற்று விளம்பரங்களாலும் வார்த்தை ஜாலங்களாலும் மக்களை ஏமாற்றி வரும் சுகாதாரத்துறை அமைச்சர் எங்கே என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டதால் கூலி தொழிலாளியின் உடல் உறுப்புகள் செயல் இழந்த அவலம். அரசு மருத்துவர்களின் அலட்சியத்தால் கூலி தொழிலாளியின் இடுப்புக்கு கீழ் உள்ள உறுப்புகள் செயல் இழந்து விட்டதாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் அரசு மருத்துவமனையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இருளில் தவித்த நோயாளிகள். டயாலிசிஸ் சிகிச்சையும் நிறுத்தப்பட்டதால் நோயாளிகளுக்கு உடல்நிலை பாதிப்பு.
சென்னை ஓட்டேரியில் 3 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோ சட்டத்தில் கைது. விடியா ஆட்சியில் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சிதம்பரம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்புகள் அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. பணிகளை தடுத்து நிறுத்தி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சேலம் மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஒப்பந்த ஓட்டுநர்கள் போராட்டம். சம்பளத்தில் பிடித்தம் செய்யும் PF தொகையை கணக்கில் செலுத்தாமல் முறைகேடு செய்வதாக குற்றச்சாட்டு. 25 நாள் வேலைக்கு வந்திருக்கோன்னு வைங்க, 25 நாளைக்கு உண்டான சம்பளம் தரதில்லை. 5 நாள் அவங்க எக்ஸ்ட்ரா அதில் பிடிச்சிக்கிறாங்க. கரெக்டான முறையில் PF தரதில்லை. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையின் புறவழிச்சாலையில் நள்ளிரவில் 80 வயது மூதாட்டியை வீசிச் சென்ற பேரன். தன்னை நலம் விசாரித்தவரை பார்த்து பத்திரமா போ என்று மூதாட்டி பேசிய காட்சி காண்போரை கண்கலங்க வைத்துள்ளது. யார் வந்து விட்டு போனா? யாருண்ணா? எதில் வந்து விட்டு போனா? கார்லையா? நான் பத்திரமா போறதா? சரி, இல்லை உன்னை நான் கூட்டு போய் ஹாஸ்பிட்டல் விடுறேன், நீ அப்படியே தைரியமாயிர. சென்னையை அதிர வைக்கும் IPL சூதாட்டம். ஆன்லைன் மூலம் IPL கிரிக்கெட் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக சென்னையில் 6 பேர் கைது. சென்னையில் கடந்த 3 ஆண்டுகளாக ATM கார்டுகளை திருடி பணம் பறித்த இளைஞர் கைது. ஆந்திராவைச் சேர்ந்த இளைஞரிடம் 64 ATM கார்டுகள் பறிமுதல். புதுக்கோட்டையில் கும்பல் ஒன்று இளைஞரை சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு. சாலையில் இளைஞர்கள் கொலைவெறி தாக்குதல் நடத்தியதால் வாகன ஓட்டிகள் அச்சம். பாபநாசம் அருகே தனியார் கல்லூரி பேருந்தும் லாரியும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவி உட்பட 5 பேர் படுகாயம். விபத்தை தவிர்க்க வேகத்தடை அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை. விடியா ஆட்சியில் குப்பை கூளங்களாக காட்சியளிக்கும் கோயம்பேடு பேருந்து நிலையம். கழிவறை பராமரிப்பு, குடிநீர் போன்ற எந்த வசதிகளும் முறையாக இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோயம்பேடில் எந்த வசதியும் இல்லை. இப்போ இல்லை, தண்ணி சப்ளை இல்லை, டாய்லெட் பாத்ரூம் ப்ராப்ளம், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. முன்ன மாதிரி கிடையாது. புதுக்கோட்டையில் மாநகராட்சியுடன் ஊராட்சியை இணைப்பதற்கு கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. விடியா அரசின் மாநகராட்சியை கண்டித்து 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டம். போராடுவோம் போராடுவோம், மாநகராட்சி அறிவிப்பை ரத்து செய்யும் வரை போராடுவோம். மாநகராட்சியை கண்டிப்பாக எங்கள் குக்கிராமத்தை சேர்க்கக்கூடாது. அப்படி சேர்த்தா நாங்கள் எங்கள் ஊரில் உள்ள மக்கள் எங்களோட ஆதார் கார்டு, எங்களோட ரேஷன் கார்டு எல்லாத்தையுமே நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டே ஒப்படைச்சிட்டு எல்லாம் முகாம் மாதிரி அகதிகளாக நாங்கள் வாழ போகிறோம். விழுப்புரம் மாவட்டம் வீரபாண்டியில் 2வது நாளாக வெகு விமர்சையாக நடைபெற்ற தேர் தூக்கும் திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம். தொடர் விடுமுறையை ஒட்டி உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கோயிலின் அழகை கண்டு ரசித்து நீண்ட நேரம் காத்திருந்து பெருவுடையாரை தரிசனம் செய்த பக்தர்கள். தமிழகத்தின் கஞ்சா தலைநகரமாக மாறிய சென்னை மாநகரம். கஞ்சா போதையில் குடியிருப்புகளை தாக்கியும் வாகனங்களை உடைத்தும் படுகொலைகளை நிகழ்த்தும் ரவுடிகள். கோடையின் தாக்கத்தால் வெளி மாநிலங்களில் இருந்து கோயம்பேடு சந்தைக்கு காய்கறிகள் வரத்து குறைவு. அடுத்து வரும் நாட்களில் காய்கறி விலை பெருமளவு உயரும் அபாயம். வழக்கறிஞர்களை தொடர்ந்து மருத்துவர்களும் ஸ்டிக்கர் விவகாரத்தில் தமிழக காவல்துறைக்கு எதிர்ப்பு. ரவுடிகளை பிடிக்காமல், போதை மருந்து புழக்கத்தை கட்டுப்படுத்தாமல் தேவையற்ற வேலைகளில் தமிழக காவல்துறை ஈடுபாடு காட்டுவதாக குற்றச்சாட்டு.
வட்டி வசூலிப்பதில் நியாயமற்ற முறைகளை பின்பற்றும் தனியார் வங்கிகள். அடாவடியாக வசூலித்த வட்டித் தொகையை வாடிக்கையாளர்களுக்கு திருப்பித் தர வங்கிகளுக்கு ரிசர்வ் வங்கி உத்தரவு. கோவிஷீல்டு தடுப்பூசி அரிதாக இரத்த கட்டுகள் உள்ளிட்ட பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். லண்டன் நீதிமன்றத்தில் அஸ்ட்ராஜெனகா அதிர்ச்சி வாக்குமூலம். குஜராத்தில் கடல் பகுதியில் 173 கிலோ போதைப் பொருள் சிக்கியது. இந்திய கடலோர காவல்படை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு நடத்திய சோதனையில் போதைப் பொருள் பிடிபட்டது. குஜராத்தில் 2 நாட்களில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான 260 கிலோ போதைப் பொருட்கள் சிக்கியதால் மக்கள் அதிர்ச்சி. இதுதான் குஜராத் மாடலின் லட்சணமா என மக்கள் கேள்வி. குஜராத்தில் 2023ஆம் ஆண்டில் மட்டும் நாளொன்றுக்கு 6 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதாக அதிர்ச்சி தகவல். ஒரே ஆண்டில் 2209 பாலியல் பலாத்கார சம்பவங்களும் 36 கூட்டு பாலியல் பலாத்கார சம்பவங்களும் அரங்கேறிய கொடுமை. டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் இருமல், தொண்டை வலியுடன் கூடிய திடீர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. உருமாறிய கொரோனா வைரஸால் ஏற்படும் பாதிப்பாக இருக்குமோ என மக்கள் அச்சம். வடக்கு காஷ்மீரில் பெய்த கனமழை. திடீரென பெய்த மழையால் கிராம மக்கள் கிராமத்தை சூழ்ந்த பெருவெள்ளம். கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தனியார் கல்லூரியில் படிக்கும் 5 மாணவர்கள் காவிரி ஆற்றில் மூழ்கி உயிரிழப்பு. பொறியியல் 2ஆம் ஆண்டு படிக்கும் 12 மாணவர்கள் சுற்றுலா சென்ற நிலையில் 3 மாணவிகள் உட்பட 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்த பரிதாபம். டெல்லி அணியை 16 ஓவர்களிலேயே எளிதாக வீழ்த்தி கொல்கத்தா அணி அசத்தல் வெற்றி. 3 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன்கள் எடுத்து புள்ளிப்பட்டியலில் 2வது இடத்தை தக்க வைத்தது கொல்கத்தா அணி. IPL போட்டியின் இன்றைய லீக் ஆட்டத்தில் லக்னோ மற்றும் மும்பை அணிகள் மோதல். லக்னோவில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெறுகிறது.